சிட்டுக்குருவி புத்தம் கொடுத்து சேர்த்திட கண்டேனே செவ்வானம் கடலினிலே கடத்திட கண்டேன். கருங்குங்குமம் தான் மங்கையர்க்கு காவல்
இந்த பொன்னலை போட்டி கௌரவிக்கிறோம். எனது குடும்பத்தினரின் சார்பாக இந்த பொன்னாடையை அணிவிக்கின்றேன். எனக்கு பொன்னாடை போட்டி கௌரவப்படுத்தியாங்க அண்ணன் அவர்களுக்கு என் மனங்கழிந்த நன்றி. அப்படி இருக்கும் இடத்திலே அறம் புறம் என்னும் இருவரை கூட்டி யானை இறுதி சக்தி சுவை அபிநயம் நாடகம் என்று சொல்லக்கூடிய குறிச்சி வெள்ளை மருதம் நெய்தல் பாலி என்று சொல்லக்கூடிய 5 வகை நிலை. இந்த 5 வகை நிலங்களில் ஆண்கள் உழுது வேட்டையாடுவது பருவமடைந்த பெண்கள் காவல் செய்வது எங்களுடைய குலவழக்கம். அப்படி இருக்கும் நேரத்தில் தந்தை நம்பி தாய் நம்பி மகனி என் பெயர் வள்ளி உடன் பிறந்தவர் ஏழு. அப்படி இருக்கும் நேரத்தில் கருந்தனை செந்தனை என்று சொல்லக்கூடிய கருந்தனை தங்களுக்கு செந்தனை முருகப்பெருமானுக்கு படைக்கக்கூடிய நேரத்தில் முருகா 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 என்று சொன்னாலும் தன்னுடைய அருள்வாக்கு சொல்லக்கூடிய முருகப்பெருமானை வழங்க வேண்டும். இது கலியுக முருகக்கடவுள் கலியுகத்திலே போற்றக்கூடிய கந்தா கலிவேலா கார்த்திகேயா சண்முகா சிங்கார வேலா செந்தில் நாதா என்று சொல்லக்கூடிய அந்த முருகனுக்கு எத்தனையோ பெயர்கள் உண்டு. அப்படி இருக்கிறது அந்த முருகனை எப்படி வழங்க வேண்டும் என்னவென்று வழங்க வேண்டும் என்ற காரணத்தினால் Thank you.
உட்கார்ந்துருக்காங்க. அப்ப உட்கார்ந்து இருக்கும்போது கேட்கிறாரு. என்ன கேட்கிறாருன்னா அந்த சிஷியர் கேட்கிறாரு குருவை பார்த்து, ஏங்க தினமும் சிஷியர்களுக்கு பாடம் நடத்துறீங்களே, அப்படி என்னதான் பாடம் நடத்துறீங்க அப்படின்னு கேட்கிறாங்க. அப்படி கேட்ட உடனே அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, அப்ப என்னதான் பாடம் நடத்த போறீங்க அப்படிங்கிற, கடவுளுடைய வரலாறு நடத்துறேன் அப்படின்னாரு. அப்ப கடவுளுடைய வரலாறு நடத்தும் போது அந்த சிஷியராக போய் கேட்கிறாங்க, ஐயா எப்படி தினமும் கடவுளுடைய வரலாறு நடத்துறீங்க, அதுல கடவுள் அப்படின்னா எங்கே இருக்கிறாரு, அப்ப கடவுள் என்ன செய்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு கடவுளை பத்தி எப்படி தெரியும் விவரங்கள் அப்படின்னு கேட்கிறாரு சிஷியராக போட்ட குருவை பார்த்து. அப்படி கேட்ட உடனே அதுக்கு என்ன சொல்றாரு அப்படின்னா, யார் பசி என்று வந்தவுடன் அன்னம் போட்டு அவங்கள பசியை தீர்க்கிறாயோ நீதான் கடவுள் அப்படின்னு சொன்னாங்க அந்த குரு. அப்ப எங்கு அநியாயம் நடந்து கொண்டிருக்கின்றதோ அங்கு நீ தட்டி கேட்கிறாயோ அவன் தான் கடவுள் அப்படின்னு இந்த குருவாகப்பட்டவர் சிஷியன்ட்ட சொன்னார். அப்படி சொல்லும் பொழுது என்ன விஷயம் அப்படின்னா, கோவில் இல்லாத ஊரில் குடியிருக்க கூடாது. என்ன காரணம் அப்படின்னா, மனிதர்கள் வாழ வேண்டும் என்றால் கோவில் இருந்தாங்க. இந்த கோவில் இருந்தாலும் அந்த இடத்துல வாழ முடியும். ஏன் அப்படின்னா, இந்த துஷ்ட சக்தியாகப்பட்டது அந்த கோவில் ஆலயங்கள் இருக்கும்போது எந்த துஷ்ட சக்தியும் வராதான். அப்ப கோவில் வந்து புனிதமானது, அதுபோல் மனிதர்களுடைய உள்ளங்கள் புனிதமாக இருக்க வேண்டும் என்ற காரணத்தால் இப்ப ஒரு கோயில் கருவறையில் பெரியவர்கள் எல்லாம் அமர்ந்திருக்காங்க. அப்ப அமர்ந்திருக்கும் பொழுது அப்ப நம்ம போறோம், ஐயா வாங்க அப்படின்னு கையெடுத்து கும்பிடுறோம். ஏன் அப்படின்னா, கோவில் ஆலயத்தில் இருக்கும்போது கையெடுத்து முதியவர்களை வணங்கக்கூடாது. என்ன காரணம் அப்படின்னா, உலகத்துக்கே மிகப்பெரிய கடவுள் யார் அப்படின்னா பரந்தாமனாகப்பட்டவர். ஏன் அப்படின்னா, மனிதர்கள் நினைப்பது போல் நடக்காது, இறைவன் நினைப்பதுதான் நடக்கும். அப்ப அந்த இறைவனாகப்பட்டவர் சொல்லுவாரா, கருவறையில் நான் இருக்கும் பொழுது என்னையும் கடவுள் என மனிதனை அங்கு அமர்ந்திருப்பது வழங்கின, அப்ப கடவுளுக்கு மனிதனுக்கு சமமாகிடும். ஒரு விஷயம் பாருங்க, கடவுள் வந்து மனிதனுடைய உருவத்தில் தான் ஒவ்வொரு உதவிகளை செய்வாங்க. அப்ப ஒவ்வொரு உதவிகளை செய்யும் பொழுது அப்ப எங்க இருக்கிறார், கடவுள் மனிதனுடைய உள்ளத்தில் குடிகொண்டிருக்கின்றார். கடவுள் அன்பு என்ற உள்ளத்தில் குடிகொண்டிருக்கின்றார். ஆணவம் அகம்பாவம் இருக்கின்ற உள்ளத்தில் இறைவன் குடிகொண்டு இருக்க மாட்டார். அப்படிதான் இருக்கும்போது முருகன் மீது ஒரு ஆசைகள், ஆசையெல்லாம் சொல்ல முடியுமா? சொல்லுங்க. ஏன்னா மனசுக்குள்ள பூட்டி வச்சுக்க கூடாது. ஏன் பூட்டி வைக்கிறீங்க? என்ன காரணம்னா, இப்ப யாராரு எங்க எங்க இருக்கணுமோ அங்க எங்க இருக்கணும்னு ஆண்டவனுக்கு தான் தெரியும். உங்களுக்கு தெரியுமா? இந்த இடத்துல வந்து நான் நிக்கிறேன் அப்படின்னா அது கடவுளுடைய வேலைதான். ஆமா. அப்படிலாம் இருக்கும்போது அதற்குத்தான் கவிஞனாகப்பட்டவர் அன்று மாதிரி இருக்கிறார். கடவுள் அமைத்து வைத்த மேடை எனக்கோ கல்யாண மாலை, இன்னாருக்கு இன்னார் என்று எழுதி வைத்தாரே தேவன் என்று, இன்னாருக்கு இன்னார் என்று எழுதி வைத்தாரே தேவன் என்று. எப்படின்னா, கடவுள் யாராரு எங்கெங்க இருக்கும் அந்த ஆண்டவனுக்கு தான் தெரியும். மனிதன் இப்படித்தான் வாழ வேண்டும், எப்படி வேணும்னாலும் வாழணும். மனிதனுடைய இயல்புகள் அதுக்குதான் பெண் மனசு ஆழம் என்று அவளுக்கும் தெரியும், அது பொம்பளுக்கு தெரியும். அந்த ஆழத்திலே என்ன உண்டு யாருக்குத்தான் தெரியும், அது யாருக்குத்தான் தெரியும். என்ன காரணம், இந்த பெண்களுடைய மனசுக்கு பாருங்களே கடலை விட ஆழமானது. ஆனா ஆண்களுடைய மனசு அப்படி இல்லைங்க, எதுவாக இருந்தாலும் வெளிப்படையா சொல்லிட்டு போயிடுவாங்க. ஆனா பெண்களுடைய இருக்கிற மனசு வந்து சொல்லவே மாட்டாங்க. அதுக்குத்தான் கையில ஊழம் வைத்து கடல் போல் ஆசை வைத்து விளையாட சொன்னாடி, விளையாட வைத்தாடி, விளையாட வைத்தாடி. அப்படின்னா ஆசை என்பது கடலை விட அதிகமானது. ஆனா அந்த மனசு இருப்பார்களே அந்த கையோடு தாங்க இருக்கும். அப்படிலாம் இருக்கிற நேரத்துல அப்படி முருகன் மீது ஆசை அப்படின்னா எப்படி ஆசைகள் சொல்லலாமா? நதியோரோ நதியோரோ நாடை மொத்த நாடம் கொண்டு நாட்டியமாடு மெல்ல நாடத்தாடம் என் சொல்ல
மாப்பிள்ளை எப்படியாப்பட்ட மாப்பிள்ளை தெரியுமா? எப்படிப்பட்ட மாப்பிள்ளை? எப்படியாப்பட்டவன்னா, ஒன்னத்தான். அட எங்க பாக்குறீங்க? ஒன்னத்தான். ஏய், எங்க பாக்குற? ஒன்னத்தான். அட கூப்பிடுவேன் காதல விழுந்த பத்தியா? செப்பு கோலம் தூக்கி போற செல்லம்மா. எங்க பாக்குற? ஒன்னதான். படுத்தா ஒரு கல்ல பாடுச்சா படுத்தா ஒரு கல்ல பாய் விரிச்சா தூக்கமில்லை மழைய வந்தவதாரி பாதை நடந்தா நான் உன்னை நினைச்சேன். என்ன நினைச்ச? அப்படி இருக்க நேரத்துல இத பாருங்க, ஒரு சிறுவனாகப்பட்டான பசியோட வர்றாரு. அப்ப பசியோடு வரும்போது அந்த சிறுவனை பார்த்தோன்னா உடம்பு எல்லாம் அழுக்கு நேரமாக இருந்துச்சான். அப்படி அழுக்கு நேரமா இருக்கும்போது அப்ப யாருமே அவனை பார்த்து சாதம் போடல. அப்ப சாதம் போடாம இருக்கும்போது அப்ப அழுது கொண்டே போகும்போது ஒரு ஏழை குடிசை வாழக்கூடிய ஒரு பாட்டியம்மா, தம்பி இது வரையும் அழுது போய் என்ன காரணம் அப்படின்னு அந்த அம்மா கேட்கறாங்க. அப்படி கேட்ட உடனே பாட்டி, நான் ரொம்ப பசியோட வந்திருக்கேன், எனக்கு யாருமே சாதம் கொடுக்கல அப்படின்னு சிறுவன் அழுகும் பொழுது அப்பதான் அந்த அம்மா என்ன சொன்னாங்களா, வாப்பா சற்று திண்ணையில் அமர்ந்து கொண்டு உனக்கு சாதம் தருகிறேன் அப்படின்னாங்க அந்த அம்மா. அப்ப இந்த அம்மா என்ன செஞ்சிருக்க அப்படின்னா, போய் வீட்டுக்குள்ள பார்க்கும்போது சாதம் இல்லையா. அப்ப இந்த சிறுவனை பார்த்து சொல்லுது, தம்பி பசி என்று வந்து விட்டாயே, நீ பசி என்று வந்தோடனே எனக்கு மது தாங்கவில்லை அப்படிங்கும்போது அப்ப அந்த அம்மா உள்ள போய் என்ன பார்க்கறாங்க அப்படின்னா, சாதம் இல்லை, ஒரு ஜாலி நெல்லிக்கனியாகப்பட்ட இருந்துச்சான். அப்ப அந்த நெல்லிக்கனியை கொண்டாந்து சிறுவனாகப்பட்ட கொடுத்தாங்க அப்பா. அப்ப கொடுத்த உடனே அந்த நெல்லிக்கனியை சாப்பிட்டு விட்டு அப்ப தண்ணி அடிச்சான். அப்ப அந்த சிறுவனாகப்பட்ட என்ன செஞ்சாரா, அம்மா பசி என்று வந்தவர்களுக்கு அன்னம் போட்டு என் மனம் நிறைந்து வயிறும் நிறைந்து விட்டது என்றும் நீ செல்வத்தோடு வாழ்வாய் என்ற சிறுவனாகப்பட்டவன் சொன்ன நிமிஷமே அதை பார்த்து உள்ள போய் வெளியே வரவே சிறுவனை காணணும். அது என்ன ஒரு ஆச்சரியம், இது யாராக இருக்கலாம், இறைவனாக இருக்கலாமா அப்படின்ட்டு அந்த பாட்டியாகப்பட்டவர் சொன்னாராம். அன்று முதல் அவங்க குடும்பத்தில் செல்வத்தோடு சீரோடு சிறப்போடு வாழ்ந்தாங்க. அப்படிதான் இருக்கு. சிட்டுக்குருவி மொத்தம் கொடுத்து சேர்ந்திட கண்டேனே, சிட்டுக்குருவி முத்தம் கொடுத்து சேர்ந்திட கண்டேனே, செவ்வானம் கடலில்
தேனிலே கடத்திட கட்டேன் Oh
நன்றி நன்றி நன்றி